ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சுவையான மீன் குழம்பு, சால மீன் குழம்பு வைக்கலாம். அவங்க பார்க்கலாம். அடுப்பில் மண் சட்டி வச்சாச்சு. இப்போ வந்து இந்த மாங்காய் வெட்டி கொடுங்கப்பா, துளசி வெட்டி கொடுங்க. தக்காளி வந்து நல்லா பண்ணி வச்சுருவாங்க. நல்லா மசிஞ்சு அந்த தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிடணும். இப்போ வந்து இதில் வந்து என்ன சேர்த்துக்கணும்னா புளி, எலுமிச்சம்பழம் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து மசாலா, எல்லா மசாலையும் சேர்த்துது, எல்லாமே சேர்த்துது. மிளகாய், மல்லி, சீரகம், சோம்பு எல்லாம் அரைச்சது, வீட்டிலே அரைச்சது. அரைச்ச மசாலாவை கரைச்சி வச்சுதான் இப்போ ஊற்றியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருக்கேன். மூடி போட்டு மூடியாச்சு. ஓகே, இது சால மீன் மாங்காய் வந்து ஒரு மாங்காய் வந்து தோல் சீவி நல்லா வெட்டி வச்சுருப்போம். தோல் சீவிடுன்னா தோல் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது. நல்லா இதில் வந்து சால மீன் ஒரே ஒரு நகர மீன் இருக்குது. மூணு இந்த மீன் வந்து இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மீன் பெரும்பாலும் வாங்க மாட்டாங்க யாரும். தோல் வந்து ரஃப்பாக இருக்குது, அதனால் இந்த மீன் வாங்க மாட்டாங்க. எப்படி வெள்ளி காசு மாதிரி இருக்குது பாருங்க. இந்த சால மீன் வந்து சுத்தமாக கழுவி இல்லாமல் பாருங்க, சூப்பராக இருக்குங்களா. எங்கள் ஊரில் வந்து இங்கே வந்து சால மீன் சொல்லுவாங்க, இங்கே வந்து சூடைன்னு சொல்லுவாங்க. ராமேஸ்வரம் சைடில் சூடைன்னு சொல்லுவாங்க. ராமநாதபுரம் ராமேஸ்வரம் சைடு. உங்கள் ஊர் சைடு வந்து என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு குழம்பு வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து உப்பே கொஞ்சமாக தான் போட்டோம். உப்பு, தக்காளி வந்து வதங்கிறதுக்காக போட்டோம். இப்போ மீனுக்கு, மாங்காய்க்கு, குழம்புக்கு சேர்த்து கொஞ்சம் உப்பு, கல் உப்பு போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம்னா மீன், மாங்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு மாங்காய் எடுத்து போடலாம். மாங்காய் பெருசாக வெட்டினால வேகணும். மாங்காய் 4 பீஸ் போட்டாச்சு. இப்போ 3 மீன் இருக்குது. கீழி மீன் இது 3 தான் கீழி மீன். இது யாராவது ஓசி போட்டால் கூட வாங்காதீங்க, அவ்வளோவா டேஸ்ட்டே நல்லா இருக்கா. சின்ன பிள்ளைங்களாம் பிடிக்காது. இது ஒரு நகர மீன், உருட்டு நகர செம்பில் மஞ்சத்தூள் போட்டு விளைய வச்சது சால மீன். உங்கள் ஊரில் என்ன மீன் சொல்லுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். வந்து குழம்பு ஒரு கிண்டி விடணும். வெந்ததுக்கப்புறம் கிண்டினா உடஞ்சிரும். இப்போவே வெந்துடுச்சு குழம்பு. மீன் கொஞ்ச நேரம் மூடி போட்டு இப்போ வந்து மாங்காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்துடுச்சு, மீன் வெந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுவையான சால மீன் குழம்பு ரெடி. சூப்பராக இருந்துச்சுங்களா. ஒரு மீன் ஒரு வாய் சாப்பாடு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. ஏன்னா முள் வந்து ஒரே முள் தான் இருக்குது, உள்ளேயே மென்று சாப்பிட்லாம், நல்லா இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். அந்த மீன் சூப்பரான மீன். ஓகே, தேங்க்யூ.